இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கோதுமை மாவு வச்சு க்ளீனிங் பவுடர் ரெடி பண்ணி பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். இனிமேல் கைவலிக்க தேய்க்க தேவையில்லை, வெறும் கைகளால் சும்மா அப்ளை பண்ணாலே நல்லா க்ளீனிங் ஆகுது. எத்தனை பாத்திரம் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பிளேட்டில் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு இப்போ பூஜை பாத்திரத்தை தண்ணியில் நினச்சி எடுத்துக்கிறேன். கலந்து வச்சுருக்க பவுடரையும் ஒரு தடவை தண்ணியில் நினச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செம்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் தேய்க்கவே இல்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். ப்ரெஷ் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் கைகளால் அப்ளை பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கொடுக்குது பாருங்கள். தேய்ச்ச பக்கம் எப்படி இருக்குது, தேய்க்காத பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்பு பாத்திரம் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, எண்ணெய் பிசுக்கு கூட இல்லை. சூப்பராக க்ளீன் ஆகி வந்துருச்சு. சேம் இதே மாதிரியே நான் பித்தளை பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லாவே க்ளீன் ஆகுது, பளிச்சுன்னு போயிடுது. ரொம்ப நேரம் தேய்க்க தேவையில்லை. இப்போ வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணி எப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தது. லாஸ்ட்டாக சபீனா போட்டு க்ளீன் பண்ணவும் அதுவும் நல்லா தான் க்ளீன் ஆச்சு. ப்ரஷ் இல்லாமலே ரொம்ப நேரம் அழுத்தி தேய்க்க தேவையில்லை, டக்குன்னு க்ளீன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெத்தடை விட இது ரொம்ப ஈஸியானதுன்னு தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாத்திரத்தையும் இதை வச்சே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.